திரு கருணா, இந்த போராட்டங்கள், எதிர்க்கட்சிகளுடைய இந்த போராட்டங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வன்கொடுமை, அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் முழுமையாக கைது செய்யப்பட வேண்டும் அல்லது குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு முழு தண்டனை கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் அப்படின்னு எதிர்க்கட்சி சொல்லியிருக்கு. அதாவது இப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நடந்த அந்த வன்கொடுமை சம்பவம் என்பது ஏற்க முடியாத மிக 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 கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அது ஒரு பெண் தான் படிக்கும் வளாகத்திலேயே, அந்த வளாகத்துக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது ஒரு பொது சமூகத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டிய ஒரு விஷயம். அது மிகச்சரியாக இந்த ஊடகங்களும் அதை கொண்டு சென்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அது பேசுபொருளாகி இருக்கிறது. அதே போல் எதிர்க்கட்சிகளின் போராட்டங்களையும் நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் போராட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் தான் இது. இது எதிர்க்கட்சிகளோட இதுவில் இல்லை. இதற்கு ஏன் போராடுகிறீர்கள் என்று நம்ம கேட்கவும் முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இதே போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மிக கடுமையாக போராடி இருக்கிறது. அதனால் இந்த போராட்டங்களின் எல்லை எது, இந்த போராட்டத்துக்கான நோக்கம் என்ன, எதை கேட்டு இந்த எதிர்க்கட்சிகள் போராடுகின்றன என்பதை வரையறுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நம்ம இப்போ இருக்கிறோம். அதுபடி தான் நான் அதை பார்க்குறேன். ஏன்னா எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் மிக முக்கியமாக ஒரு 3 குற்றச்சாட்டுகளை சொன்னதாங்க. மேற்கொண்டு ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லலாம். அதாவது ஒன்று எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டது அப்படின்னு, வேண்டுமென்றே எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டதுன்னு எதிர்க்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க. அதாவது அந்த பெண்ணுக்கு நிகழ்ந்த வன்கொடுமைக்கு இணையான குற்றம் எஃப்ஐஆர் வெளியே வந்தது. அதை நம்ம எப்பயும் அதை நிச்சயமாக மறுக்க முடியாது. நிச்சயமாக அதற்கு மிக முக்கியமான பொறுப்பை காவல்துறை ஏற்றுதான் ஆக வேண்டும். நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். காவல்துறை ஆணையர் ஒரு பேட்டி அளிக்கும் போது இந்த எஃப்ஐஆர் வெளியே எப்படி வந்தது அப்படின்றதுக்கான அதை சொன்னார். அவர் சொல்லும்போது சிசிடிஎன்எஸ்ன்னு ஒரு கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம்னு ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா காவல் நிலையத்திலையும் பதிவாகிற எஃப்ஐஆரை பதிவு பண்ணுற சர்வர் அது உள்துறை அமைச்சகத்தோட கண்ட்ரோலில் இருக்குது. அங்கே ஒரு டெக்னிக்கல் கிளிச்சால இது ஆயிருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொல்லும்பொழுது அதை எதிர்க்கட்சிகள் யாரும் ஏற்கவில்லை. அதை வேண்டுமென்றே எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டது. அதுவும் எதற்காக என்றால் மேற்கொண்டு யாரும் அந்த மற்ற விஷயங்கள் புகார் அளிக்கக்கூடாதுன்னு மிரட்டுவதற்காக லீக் செய்யப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் தெளிவாக அதற்கு விளக்கம் கொடுத்துருக்குது. அந்த டெக்னிக்கல் கிளிச்சால தான் எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரை 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த எஃப்ஐஆரை சாதாரணமாக டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு டெலிஃபோன் உங்கள் ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் கொடுத்தா ஓடிபி வரும். ஓடிபி போட்டவொன்னே தான் டவுன்லோட் பண்ணலாம். அப்போ அந்த 14 பேர் யார், எல்லா தகவலையும் தமிழ்நாடு அரசு கொடுத்துட்டாங்க. அப்போ காவல்துறை ஆணையர் திரு அருண் சொன்னது சரி, அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதில் நியாயமான காரணம்னு தெரிஞ்சு போச்சு. இதற்கு எதிர்க்கட்சிகள் இதில் அவர்கள் திருப்தி அடைகிறார்களான்னு தெரியணும். ஒன்று. ரெண்டாவது, குற்றவாளி திமுக காரன் அப்படின்னு ஒரு அடுத்தது அதை ஒரு அரசியல் மயமாக்க பார்த்தார்கள். அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை வன்மையாக மறுத்து விட்டது. அவனுக்கு எந்த கட்சியில் இல்லை, கட்சியில் எந்த பொறுப்பு இல்லைன்னு. ஆனாலும் பல போட்டோகள், பல விஷயங்கள் யார் அந்த சார் அப்படிங்கறது அது மூன்றாவது இந்த குற்றவாளி திமுக காரன்றதை சென்னை உயர்நீதிமன்றமே ஏற்கல. உயர்நீதிமன்றத்துக்கு இவர்கள் தான் கொண்டுட்டு போனாங்க. இதை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உயர்நீதிமன்றம் சோமோட்டாவே எடுத்திருக்க வேண்டிய கேஸை அதிமுக, பாஜக சொல்லி தான் அதை எடுத்திருக்காங்க. எடுத்து விசாரிச்சாங்க. அப்ப விசாரிக்கும் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குற்றவாளிக்கு திமுக காரன்ற அடையாளத்தை கொடுத்ததை கடுமையாக கண்டித்தார்கள், மறுத்தார்கள். அது இம்மெட்டீரியல்னு சொல்லிட்டாங்க. யாரா இருந்தாலும் இந்த புகைப்படங்களை எல்லாம் வைத்து எதுவும் மிஸ்லீட் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி தி அக்யூஸ்ட் ஹஸ் பீன் அரஸ்டட். அதனால நீதிமன்றம் புறந்தள்ளிய வாதம் அது. அதை மீண்டும் அவர்கள் கொண்டு வராங்களான்றது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, யார் அந்த சார்? இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். அதாவது பாஜக எதிர்க்கட்சியாக இருப்பதற்கும் அதிமுக எதிர்க்கட்சியாக இருப்பதற்கும் 2 வித்தியாசம் இருக்குது. முக்கியமா பாஜக இந்த மாநிலத்தை ஆளவில்லை, ஆளும் வாய்ப்பும் இல்லை, ஆளப்போவதும் இல்லை. ஆனால் அதிமுக மாநிலத்தை ஆண்ட கட்சி. அவர்களுக்கு இந்த சென்சிட்டிவிட்டியோட எல்லை முன்னாள் முதலமைச்சராக இருந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்திருக்கணும். யார் அந்த சார் அப்படின்ற கேள்வியை, இதே கேள்வியை கமிஷனர் போலீஸ் கமிஷனர் அருணிடம் கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், அந்த மாதிரி யாரும் இல்லை, அது ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டர். 2வது நம்பர் இதில் இல்லை. நாங்கள் முதல் நபரை கைது செய்யும் போது, குற்றவாளியை கைது செய்யும் போது, குற்றவாளியை விரைந்து கைது செய்தது மட்டுமல்ல, குற்றவாளியை அடையாளம் அந்த பெண் காட்டியிருக்கிறாரு. அப்புறம் சயின்டிபிக் எவிடன்ஸோட அந்த குற்றவாளியை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். 2வது நபர் அந்த குற்றத்தில் இல்லைன்னு அவர் மறுத்துட்டார். அப்புறம் யார் அந்த சார் என்பது இல்லை அப்படின்னு அவர் மறுத்துட்டார். இப்போ இதற்கு மேல ஒருத்தர் இருப்பதாக நீங்கள் தொடர்ந்து சொல்ல போகும்போது என்னோட கேள்வி என்னன்னா,
பாதிக்கப்பட்ட பெண்ணின் மனதை பாதிக்கப்பட்ட சார்பிலிருந்து யாராவது பார்க்கிறாங்களான்னு தெரியணும். ஏன்னா மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அது முக்கியமா இதை கவனிக்கணும். ஒரு பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய ஒரு கொடுமை நிகழ்த்தப்பட்டது. அந்த பெண்ணுக்கு என்ன தேவை? உடனடி தேவை 2 தேவை. 1, குற்றவாளி கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும். அதற்கு கைது செய்யப்பட்டாச்சு, கடுமையான தண்டனையை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரும் என்று உறுதி சொல்லியிருக்கிறார்கள். 2வது, அந்த பெண் இந்த நடந்த கொடுமையிலிருந்து மீண்டு இயல்பு வாழ்க்கைக்கு போவதற்கு இந்த பொது சமூகம் உதவிட வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா தொடர்ந்து வன்கொடுமைகள் இங்க மட்டும் இல்ல, ஒரு இடத்துல மட்டும் இல்ல, ஒரு இடத்துல ஒரு புள்ளி எடுத்து ஒரு ஆயிடல, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே நிறைய மிக அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் குறைவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு சமூகம், பொதுமக்கள், எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சி எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய மாநிலம் இது. இந்த மாநிலத்தில் யார் அந்த சார் என்று பதாகைகள் வைத்து ஆதாரப்பூர்வமாக இல்லைன்னு விசாரணை அதிகாரி மறுத்த பிறகு, காவல்துறை கமிஷனர் மறுத்த பிறகு, இப்போ யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஃபிக்ஷியஸ் கேரக்டர் ஒருத்தர் இருக்கிற மாதிரி தொடர்ந்து அவர்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணுடைய மனநிலை எவ்வளவு வேதனையா இருக்கு. ஏன்னா அந்த பெண் அப்படி யாராவது 3வது ஆள் 2வது ஆள் இருந்திருந்தால் அந்த பெண் சொல்லியிருப்பாங்க புகார்ல. அப்ப அந்த பெண்ணும் சொல்லாதது, பாதிக்கப்பட்ட பெண் சொல்லாத விஷயம், இன்கொயரி ஆபீசர் சொல்லாத விஷயத்தை, ஒரு கற்பனையான ஒரு விஷயத்தை இவர்கள் தொடர்ந்து கட்டமைத்துக் கொண்டு இப்போ ஒரு அந்த எல்லை தாண்டப்பட்டிருக்கிறதாக நான் கருதுகிறேன். அதுதான் என்னன்னா, எல்லை என்பதை யார் வரையறுக்கிறது? இல்ல, நம்ம மனசாட்சி போராட்டத்தை இந்த எல்லை வரை தான் நடத்த வேண்டும் அப்படின்னு எல்லைகளை நாம் எப்படி சுருக்க? இல்ல, நல்ல கேள்வி. அதாவது ஒண்ணு, திராவிட முன்னேற்ற கழகம் போராடும் போது ஒரு காரணம் இருக்குது, காரணத்தை சொல்றோம். குற்றவாளியை கைது பண்ணணும், குற்றவாளியை கைது செய்யவில்லை. உதாரணத்துக்கு பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கில் அதிமுகவில் குற்றவாளியே கைது செய்யப்படவில்லை, குற்றவாளி அதிமுக இல்லைன்னு பல விஷயமா சொன்னாங்க. தொடர்ந்து போராடி கடைசியில் கைது செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்டவர்கள் அதிமுகவுடைய அந்த அருளானந்தம் என்றவர் மாணவர் அணி செயலாளர். அப்போ தொடர்ந்து 3 பேரும் அதிமுகவில் சார்ந்தவர்கள், அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இப்போ இந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை, இப்போ வரைக்கும் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்றால் எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டம் நடத்துவதில் நியாயம் இருக்குது. கைது செய்யப்பட்டாச்சு, அது ஒரு எல்லை. 2வது எல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அரசியல் படுத்துவதற்காக ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போய் இல்லாத ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டரை சொல்லும் போது அது இதை எப்படி மறுக்கிறது? ஆனா ஒண்ணு, அந்த பெண், அதாவது அந்த காவல்துறை நீங்களே குறிப்பிட்டது போல இந்த வழக்கு, இதனுடைய தன்மை, இது எவ்வளவு தூரம் சமூகத்தில் வன்மையா கண்டிக்கப்படக்கூடிய ஒன்று, வேண்டிய ஒன்று அப்படிங்கிற இடத்துல இருந்து கைதுங்கிறதோடைய எதிர்க்கட்சிகள் அவங்க போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும்னு எதிர்பார்க்க முடியும். அடுத்த கோரிக்கை, அவர்கள் கேட்ட குற்றச்சாட்டுகள் எஃப்ஐஆர் லீக்ஸ் தமிழ்நாடு அரசு தான் லீக் பண்ணாங்க, காவல்துறை தான் லீக் பண்ணாங்க, அது இல்லன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ குற்றவாளி திமுக காரன் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க, அது இம்மெட்டீரியல்னு ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. ஆனால் எஃப்ஐஆர்ல பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள் என்பது இன்னமும் கண்டிக்கப்பட வேண்டியதாகவும், அது ஏன் அப்படி இருக்குதுங்கிற கேள்வியும் இருக்கத்தானே செய்யும். அது கண்டிப்பாக அது விசாரணை கோர்ட்ல, ட்ரையல் கோர்ட்ல எல்லா விஷயத்திலையும் சேர்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த யாராவது ஒரு 2வது நபர் இருந்தால் கூட இருக்கிறாங்க, நிச்சயமா இதை விசாரிக்க வேண்டும் என்று அங்க ட்ரையல் கோர்ட்ல போய் கேட்கறதுக்கான எல்லா உரிமையும், தார்மீக உரிமையும் இருக்கிறது. அப்படி இல்லை என்று நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்குது. இப்போ நீதிமன்றம் சொன்ன மாதிரி 3 ஐபிஎஸ் அதிகாரிகள், பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு எஸ்ஐடி வச்சிருக்காங்க. இப்போ அவர்கள் விரைவில் அதை சொல்ல போறாங்க. அடுத்தது, இந்தியாவில் எந்த கொடுமை நடந்தாலும் வராத மகளிர் ஆணையம், தேசிய மகளிர் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு என்றால் உடனே புறப்பட்ட ஃளைட் டிக்கெட் போட்டு வருவாங்க. இப்போ வந்திருக்காங்க. இப்போ அவங்களும் இன்னைக்கு எல்லா விசாரணையும் அவங்களும் அறிக்கை கொடுக்க போறாங்க. இப்படி இவர்கள் எல்லாம் அறிக்கைகள் எல்லாம் கொடுத்து இன்னும் சில நாட்களேயே அப்படி யாரும் இல்லைன்னு ஒரு முடிவு வரும்போது, இப்பொழுது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு, இல்லாத ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது முடிவு வர்ற வரைக்கும் அந்த முடிவை அல்லது என்ன அதுல இருக்குங்கிறத கேட்கிற உரிமையும் அல்லது அது மேல ஒரு பார்வையை ஃபோக்கஸ் செலுத்த வேண்டிய தேவையும் எதிர்க்கட்சி. நான் முதல்ல சொன்னேன், எதிர்க்கட்சிகளோட ரோல் இதுல ரொம்ப முக்கியமானது. ஆனா இல்லாத ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லும்போது மீறப்படுகிறது.